நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 8ஆம் நாள் தியானம். மறுபிறப்புக்கான அழைப்பு. நிக்கோதேமு. பொதுவாக பரிசேயர் இயேசுவை தங்களின் எதிரியாக பார்த்தார்கள். இவர்கள் மத்தியில் நிக்கோதேமு இயேசுவை ஒரு நண்பனாக பார்க்கிறார். இது நிக்கோதேமுவின் இயேசுவை குறித்த தொடர் தேடலாக இருந்திருக்க வேண்டும். பரிசேயர் என்பதன் பொருள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது திருச்சட்டத்தின்படி நாங்கள் வாழ்கிறோம் என தங்களை பிரித்து கொண்டவர்கள். திருச்சட்டத்தையும் அதில் தாங்கள் வகுத்து கொண்ட எண்ணிலடங்காத சட்டங்களையும் தங்கள் மேல் சுமத்தி வாழ்ந்தது மட்டுமன்றி மற்றவர்களும் அப்படி வாழ வேண்டும் என பணித்தவர். எனவே இதற்கு விதிவிலக்கான இயேசுவையும் தங்கள் எதிரியாக பார்த்தனர். இவர்களில் சற்று வித்தியாசமானவராக பரிசேயரான நிக்கோதேமு வருகிறார். இவர் இயேசுவை எதிரியாக அல்ல, நண்பராக கண்டு அவரில் தங்களின் நீதி சட்டத்தில் உள்ள கடவுளையும் காண்கிறார். நீர் கடவுளிடமிருந்து வந்தவர், கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ் அரும் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியாது. யோவான் 3:2. கடவுள் இயேசுவில் வாழ்கிறார், இயேசுவும் கடவுளில் வாழ்கிறார் என்பதை அவரின் தேடல் அவருக்கு காண்பித்தது. எனவே அவர் வழி சென்று நிறைவான நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முயற்சிக்கிறார். இந்நட்பின் அடையாளமாக இயேசுவுடன் ஏற்பட்ட உறவு மறுபிறப்பின் தேவையை நிக்கோதேமுக்கு உணர்த்தியது. தான் புது வாழ்வு அடைய வேண்டும் என்ற உண்மை அவருக்கு புரிகிற போது பழையன கழிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற பவுலின் கூற்றுக்கேற்ப மறுபிறப்பின் அனுபவம் அவருக்கு வழங்கிய புது வாழ்வின் தாக்கத்தை யோவான் 7:50-51 பரிசேய தலைமை சங்கத்தில் நின்று இயேசுவின் சார்பில் நீதியின் குரலாக ஒலிக்கிறார், நியாயமாக பேசுகிறார். அத்தோடு யோவான் 19:38-40 இயேசுவின் மரணத்தின் போது ஒரு சகோதரனாக உற்ற நண்பராக அவரின் சரீரத்தை பொருட்படுத்தி அங்கே இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்தார் என்பதை காண்கிறோம். அவரின் இயேசுவை குறித்த தொடர் தேடல் அவரை இயேசுவின் நல்ல சீடனாக நிறைவான நிலை வாழ்வை காணச் செய்தது. இந்த இயேசுவை குறித்த நமது தேடல் அவரை சரியாக புரிய வைத்து நிறைவான புதிய வாழ்வை நோக்கி நடத்தட்டும், நிலை வாழ்வை காண செய்யட்டும். ஆமென்.